எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம். மனோகரி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது ரவுடி கிட்ட ஒட்டு கேட்டுட்டாங்க. நம்ம சுடர் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் எழில் வந்து செம கோவத்தில் இருக்காப்புல, செவுத்தை போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காப்புல. அந்த சமயத்தில் வந்து சார் கோவப்படாதீங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே, சார் அவ்வளோலாம் அவசரப்பட தேவையில்லை, அந்த ஃபோட்டோவை கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு அதிகாரிங்க எல்லோரும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படி தான் வந்து அவனுக்கெலாம் மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் வந்து மேலே போயிடுறாங்க. மேலே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சுடர் வந்து போய் எழில்கிட்ட பேசலான்ட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து எழில் வந்து தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு சார், உங்களோட ஃபீலிங்ஸ் என்னால் ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது சார். இந்துமதி அம்மா வந்து எவ்வளோ பாசமாக இருந்தாங்க உங்கள் மேலேயும் பசங்க மேலேயும்னு நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறத வச்சே வந்து எனக்கு அவ்வளோ நீங்கள் பாசமாக இருக்கீங்கிறத உணர முடியுது. அப்படி இருக்க இந்துமதியை வந்து அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கங்கும்போது எனக்கே அவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு அவ்வளோ கோபம் வெறியெலாம் வரும்போது உங்களுக்கு என்னோட எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்காக நான் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து அவனை வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா, சும்மா அது வரைக்கும் அமைதியாக இருந்த எழில் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க, அவனெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன்னு நினைக்கிறியா, அவன் என் கையில் மட்டும் கிடச்சான், இந்துக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் அவனுக்கும் நடக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எங்கே உள்ளே போனால் கூட எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோன்னே, சார் இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார். நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கங்க எழில் சார், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க, அந்த பசங்களை வந்து நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே அம்மா இல்லைன்னு அந்த வருத்தத்தில் இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை மட்டும் நீங்கள் தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னோடனே பேசாமல் எழில் வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு சுடர் சொன்னது நியாயம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் போய் வந்து பசங்க ரூமுக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு குழந்தையாக வந்து தலையை தடவி கொடுத்துட்டு மனசு விட்டு பேசுகிறாங்க. அவள் சொல்கிறது கரெக்டு தான், பட் இருந்தாலும் உங்கள் அம்மாவை இப்படி பண்ணவன அவன் சும்மா விடக்கூடாது, அவனுக்கு நல்ல பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பாவுக்கு போர்வை ஒழுங்காக போத்தாமல் இருக்குன்ட்டு போர்வையை போற்றி விட்றாங்க. போற்றி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து இங்கே மனோகரி வந்து ஹாலில் வந்து செம கோவத்தில் பதட்டத்தில் இருக்காங்க. செல்வியை வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நீ போய் வந்து எனக்கு காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. முதல்ல அவன்கிட்ட பேசணும், பேசி வந்து இந்த மாதிரி உஷார்படுத்தணும், இல்லைன்னா நமக்கு தான் சிக்கலாகி போயிடும் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து மனோகரியை வந்து பார்க்குறாங்க. சுடரும் சரி ராமியாவும் சரி, ஏமா காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், இவங்க அந்த ஃபோட்டோ காமிச்சதுலேருந்து முகம் வந்து அவ்வளோ பதட்டமாகவே இருக்குது ராமையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், சம்மந்தம் நிச்சயமாக இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா. அதே டவுட்டு தான் ராமையா எனக்கும். வாங்க, நிச்சயமாக அவங்க வந்து அந்த ரவுடிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம போய் ஒட்டு கேட்டு என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னோடனே ஒன்று ராமையாவும் சூப்பர் ஐடியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. இவன் ரூமுக்குள்ளே போயிட்டு மனோகரி வந்து கதவை தாப்பா போட்டுட்டு அவனுக்கு முதல்ல ஃபோனை போடலான்ட்டு ஃபோனை எடுத்து பார்த்து பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் யாரோ கதவு பின்னாடி டக்குன்னு ஒட்டு கேட்குற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. ஆனால் சுடர் வந்து அந்த காதை வச்சுக்கிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் வந்து பட்டுன்னு கதவை திறக்கிறாங்க, பார்த்தா யாரையும் காணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ராமையா, பார்த்தீங்களா அவன் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கான் அப்படின்னு, நிச்சயமாக இவக்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, இன்னைக்கு ஒட்டு கேட்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னோடனே, அதான் நமக்கே தெரியுதுல அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு, விடு அவளை ஃபாலோ பண்ணால் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனிமேல் அவளை ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளோட மெயின் வேலையாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக மனோகரி ஃபோனை போட்டு அவனுக்கு இந்த மாதிரி தகவல் வந்துருச்சு, நீ முதல்ல வந்து இனிமேல் இந்த ஊரில் இருக்காத அப்படின்னு சொன்னோன்னா, என்ன மேடம் உன் ஃபோட்டோவோட இங்கே சுற்றிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு காசு எல்லாம் இல்லையே அப்படின்னா, அதெல்லாம் நான் எனக்கு தர முடியாது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து எழில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வாசலில் வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஃபோனை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது, அவங்கள முதல்ல போய் பார்த்து பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சிட்டு எழில் இருக்கிறத வந்து தெரியாமல் இந்த பக்கமாக மறைஞ்சு வந்து மனோகரியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறோம். பின்ன என்ன, உங்களுக்காக எவ்வளோ வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன், நீங்கள் என்னடானா கையில் காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் உங்களுக்காகலாம் வந்து ஓடி ஒழிய முடியாது, எனக்கு வந்து கொஞ்சம் காசை கொடுங்க, 10 லட்சமோ 20 லட்சமோ ஏதாவது கொடுத்தா தான் நான் வெளில போக முடியும், என்கிட்ட காசு இல்லாமல் நான் எப்படி ஊரை விட்டு போகிறது அப்படின்றோன்னா, உனக்கெல்லாம் காசு தர முடியாது மேடம், இந்த விஷயத்தை நீங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா நான் எழில்கிட்ட சொல்லிடுவேன்,
என்ன மிரட்டி பார்க்குறியா அப்படின்னோடனே, நான் ஏன் மேடம் உங்கள மிரட்டணும்? நீங்கள் செஞ்சதை வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா அடுத்தது 4 அடி வாங்குவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதானே, விடுங்க. ஆனால் உங்கள பற்றின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிரும்ல. அப்படி தெரியணும் கூடாதுன்னா எனக்கு கொஞ்சம் காசை கொடுங்க. காசு இல்லாமல் நான் எங்கே போய் எந்த இடத்துல எந்த ஊரில் இருக்கிறது, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு எழில் வரதை பார்த்தோன்னே இவங்க ரூம்குள்ளே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இரு, நான் இன்னும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக எழில் வந்துடுறாங்க. வந்த கேப்பில் வந்து என்ன வேணாலும் தரேன், தயவு செஞ்சு ஓரமாக போங்கிறாங்க. போனோன்னே அந்த பக்கம் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. எழில் வந்து மனோகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத வந்து திரும்பி பார்க்குறப்ப அவனை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே துரத்துறாங்க. அதோட முடியுது எபிசோடு.